Hi friends, நான் டாக்டர் முத்துக்குமார் ஏஎல்ஆர் ஸ்பைனல் போன் கேர் சென்டர். நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்ன பாத்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறது. ஆனா இந்த தண்ணி குடிக்கிறதுலயுமே ஒரு முக்கியமான ஒரு 11 பாயிண்ட் இருக்கு. அந்த 11 பாயிண்ட்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி குடிக்கணும், எந்த மாதிரி குடிக்கணும், எந்தெந்த சமயத்துல குடிக்கணும், எந்த அளவு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சாதாரணமா நினைச்சிருவோம் தண்ணி குடிக்கிறதானே அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தண்ணி எப்போதுமே லூக்வார்ம் அல்லது ஹாட், என்னன்னா வெதுவெதுப்பான வெந்நீர் அல்லது நல்ல பொறுக்கிற அளவு இருக்கிற சுடு தண்ணி, இது ரெண்டும் மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கிற பச்சை தண்ணியை குடிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத அறிவியல் பூர்வமா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லூக்வார்ம் அல்லது ஹாட் வாட்டர் குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவு துகள்கள் எல்லாமே மிருதுவாகி ஈஸியா டைஜஷன் ஆயிரும். பிளஸ் நம்ம உணவு குடல்ல இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாமே இந்த ஹீட்னால விரிவடைஞ்சு நல்ல ரத்த ஓட்டத்தை உண்டாக்கி நம்ம சாப்பிட சாப்பாடை ஈஸியா செரிமானமாக்கி அதுல இருக்க உணவுப் பொருட்கள் ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்றதுக்குமே இந்த ஹாட் வாட்டர் இல்ல இந்த லூக்வார்ம் வாட்டர், இந்த வெதுவெதுப்பான வெந்நீர் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, சூடான தண்ணி குடிக்கும் போது நம்முடைய குடல் லேசா இலகி கொடுத்து அந்த குடலுக்கு இடையில இருக்கிற சுருக்கங்கள்ல இடையில இருக்கிற கழிவுப் பொருட்கள் எல்லாமே வெளியேறுது. பிளஸ் உள்ள இருக்கிற அமிலத்தினுடைய தன்மையும் செயல்பாட்டையும் நம்ம உணவை செரிக்க வைக்கக்கூடிய என்சைம்களுடைய ஆக்ஷனையுமே அதிகப்படுத்துறதா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தண்ணி குடிக்கும் போது எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர், அதாவது லூக்வார்ம் வாட்டர் அல்லது கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சில்லுன்னு இருக்கிற தண்ணியை அவாய்ட் பண்றதுமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10 பேரை எடுத்துட்டு ரிசர்ச் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 8 பேர் தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஒரு 2 பேருக்கு தண்ணி குடிக்கல. சோ தண்ணி குடிக்காத இருக்கிறவங்களோட பிளட் சுகரையும் ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச அந்த 8 பேரோட பிளட் சுகர் டெஸ்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா தண்ணி குடிச்ச 8 பேருக்குமே பிளட் சுகர் அளவு கம்மியா இருக்கு தண்ணி குடிக்காதவங்களை விட. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சீங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஸ்வீட்ஸ் டைலூட் ஆகி ஸ்வீட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஈஸியா பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இது தண்ணி குடிக்காம இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஸ்வீட் ஹார்ட் டு டைஜஸ்ட், அதாவது ஈஸியா அதை செரிமானமாக்க முடியல, அதோட மூலக்கூறை உடைக்கவும் முடியல. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அது டைரக்டா பிளட்ல கலந்து சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய சுகர் என்ன ஆகும்னா அப்படியே டைலூஷன் ஆகி ஈஸியா டைஜஸ்ட் ஆகி அப்படியே வெளியேறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ அதனால கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிங்க் இனஃப் வாட்டர் அவுட் சைட், அதாவது நீங்க வெளியில இருக்கும்போது தண்ணி குடிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். குறிப்பா இப்ப ஷாப்பிங் எல்லாம் போறோம் அப்படின்னா மால்ல சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கும். பெரிய ஹைப்பர் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா கம்ப்ளீட்டா ஏசி வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. ஷாப்பிங் பண்ற இண்டஸ்ட்ரியில நம்ம தண்ணி குடிக்கிற ஒரு விஷயத்தையும் மறந்துடுவோம். பிளஸ் அங்க இருக்கிற டெம்பரேச்சருக்கு நம்ம தாகமே எடுக்காது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் ஏர் கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம உடம்புல நீர் சத்து குறைபாடு கண்டிப்பா ஏற்படும். அது நம்ம அறியாமே ஏற்பட்டுரும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்சியஸா மாலுக்கு போறோம் இல்லது ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசில இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட் இடைவெளியில நம்ம டீஹைட்ரேஷன் ஆகாம நம்ம பாடியை ரீஹைட்ரேஷன், அதாவது இடைவெளியில தண்ணியை குடிச்சிட்டே இருக்கணும். சோ தண்ணி தாகம் எடுக்கலைனாலுமே தண்ணியை வச்சுட்டு குடிச்சிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல நீங்க தண்ணியே குடிக்காம ரொம்ப சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கிற ஏரியால எக்ஸ்போஸ் ஆகினா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா உங்க லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். சோ ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா உடம்புல இருக்க நீர் சத்து கம்மியா ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்டா நோட் பண்ணி தண்ணி குடிக்கிறது மிகவும் அவசியம். சோ அதனால சென்ட்ரலைஸ்டு ஏசி இல்ல அவுட் சைட்ல வெளில போறீங்க அப்படின்னா தண்ணி கண்டிப்பா குடிச்சாகணும். பாடியை ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்க வெளியில போறீங்க, ரொம்ப ஹாட்டான சிச்சுவேஷன்ல போறீங்க அப்படின்னா, இல்ல பைக் ரைடிங்ல இருக்கிறீங்க, இல்ல டிராவல் போறீங்க அப்படின்னா, பஸ்ல போறீங்க அப்படின்னா நல்லா ஹாட்டா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய வேர்வை மூலமா நிறைய தண்ணி வெளியேறும். அதே மாதிரி உங்க சுவாசம் மூலமாவே தண்ணி வெளியேறும். சோ அதனால என்ன ஆகுனா பாடியில நீர் சத்தோட அளவு கண்டிப்பா குறையும். அதனால வெளியில டிராவல் போனாலுமே நீங்க கண்டிப்பா தண்ணியை குடிச்சு உங்க பாடியை எப்பவுமே நீர் சத்து குறையாம பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கும் போது எப்பவுமே ஸ்லோவா தான் குடிக்கணும். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி உள்ள குடிக்கும் போது என்ன ஆகுனா உங்களோட வயிறுல இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாமே தண்ணிக்காக காத்துட்டு இருக்கும். சோ தண்ணியை நீங்க ஸ்லோவா கொடுக்கும் போது என்ன ஆகுனா ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு தேவையான அளவு
அளவு தண்ணியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி தன்னுடைய உடலுக்குள்ள செல்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சு அந்தந்த உறுப்பை வந்து நல்லா நீரோட்டமாக ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தண்ணி குடிக்கும் போது எப்போதுமே வந்து ஸ்லோவாக குடிக்கணும். கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக குடிக்கிறதுனால பெரிய யூசஸ் ஒன்றும் இருக்காது. அதனால கண்டிப்பாக தண்ணியை வந்து ஸ்லோவாக தான் குடிக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறத விட எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கும் போது என்னங்கன்னா அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நல்லாவே இருக்கு. நமக்கு வயிறு, குடல், உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து ஃப்ரீயா போய் சேருது அப்படிங்கறத வந்து ரிசர்ச் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகள்ல, குடல்ல இருக்கிற எல்லா கழிவுகளையுமே வந்து அந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா அப்படியே வாஷ் அவுட் பண்ணி வெளியில வந்து கிட்னிக்கு எடுத்துட்டு போய் கிட்னில இருந்து யூரின் மூலமா வெளியே அனுப்பிடுது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால தண்ணி குடிக்கிறதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக் தான் வந்து பெஸ்ட். அந்த எம்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிக்கிறதுனால இந்த கழிவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும் போது எப்போதுமே உட்காந்து ரிலாக்ஸா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உட்காந்து ரிலாக்ஸா தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய சிறுநீரகங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யுது, சிறுநீரகங்களுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி போகுது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ அதனால தண்ணி குடிக்கும்போது எப்போதுமே உட்காந்து ரிலாக்ஸா தண்ணி குடிங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி குடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து செரிக்கிறதுக்கு நம்ம குடல்ல வந்து அமிலம் வந்து சுரக்கும், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்றது. இந்த அமிலம் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த அமிலம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து ஈஸியா செரிமானம் ஆகும். அந்த அமிலத்து மேல வந்து நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுனா அமிலம் வந்து நீர்த்து போயிடும். ஸோ நீர்த்து போறதுனால என்ன ஆகுனா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து ப்ராப்பரா வந்து டைஜஷன் பண்ண முடியாது. அதனால சாப்பிடும் போது சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் வந்து கண்டிப்பா தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனிதன் வந்து எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரு 3ல இருந்து 4 லிட்டர் அளவுக்கு வந்து கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ இதையுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கும் போது எப்போதுமே என்ன வந்து கடகடன்னு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி தான் குடிக்கணும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாயில வந்து இயற்கையாவே வந்து உமிழ்நீர் இருக்கு. இந்த உமிழ்நீரை வந்து குடலுக்கு எடுத்துட்டு போறது வந்து தண்ணியுமே வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்பவுமே எச்சு முழுங்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ நம்ம தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உமிழ்நீரோட சுரப்பு வந்து அதிகமாகும், சுரந்து வெளியில வரும். வெளியில வரும்போது என்ன ஆகும், நம்ம தண்ணியும் குடிப்போம். ஸோ அந்த உமிழ்நீர் வந்து தண்ணியோட கலந்து என்ன ஆகும்னா நம்ம குடல் வழியா வந்து கீழே வயிற்றுக்கு வந்து சென்றடையும். ஸோ போற வழியில என்ன ஆகும்னா நம்மளுடைய தொண்டை பகுதியுமே வந்து நீரோட்டமா வச்சிருக்கும். ஸோ எப்பவுமே தண்ணி குடிக்கும் போது ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா உமிழ்நீரோட கலந்து போற மாதிரி குடிங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவரி 30 மினிட்ஸ் இன்டர்வல், அதாவது ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் இடைவெளியில வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லது. நம்முடைய உடல் உறுப்புகளை வந்து அடிக்கடி வந்து அதோட நீர் சத்து வந்து குறையாம பாத்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோட லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டைம் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக், நல்ல சூரிய வெளிச்சத்துல சூடா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த 3 டைம் தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான டைம் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தண்ணி குடிக்கணும், நல்லா வந்து பாடியை வந்து ரீஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டைம்ல வந்து கண்டிப்பா நல்ல தேவையான அளவு தண்ணி பொறுமையா உட்கார்ந்து சிப் பை சிப் குடிக்கிறது வந்து ரொம்பவுமே நல்லது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் தண்ணி குடிக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி உங்க உடம்புல இருக்க உள்ளுறுப்புகளில் வந்து நீர் சத்தை வந்து குறையாம பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே அவசியமா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.